ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வித் ஹோம்மேட் மசாலா பவுடரோட. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீஃபை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இங்கே 750 கிராம்ஸ் வந்து பீஃப் எடுத்திருக்கேன். நல்லா 2லேருந்து 3 வாட்டி வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. பொதுவாக வெளிநாடுகளில் கறியெல்லாம் வாஷ் பண்ணாமல் தான் செய்வாங்க, பட் நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுறது, அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிப்போம். ஸோ வாஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து அதில் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துப்போம். இதை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு 8 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பீஃப் வேகிறதுக்குள்ளே ஒரு சிம்பிளான மசாலா பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கடுத்து 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதுக்கடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 முழு மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல வாசனைக்கு ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் எதுவும் பண்ணாமல் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் பீஃப் மசாலா. இந்த மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலரான நம்ம குக்கிங் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துப்போம். ஸோ குக்கிங் ஆயில் ஊற்றிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கடுத்து 2 பட்டை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம். இது வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளிலாம் இதில் எதுவும் சேர்க்க மாட்டோம். ஸோ வெங்காயம் மட்டும்தான், அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம வேக வச்சுருக்க பீஃபையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை அப்படியே தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் நல்ல ஸ்லோ ஹீட்டில் தான் இது குக் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இந்த பீஃப் சூப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். இது ஸ்லோ ஹீட்டில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மசாலாவோட பச்சை வாசனையும் போகும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி ராவாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ நல்ல ஸ்லோ ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லேட் ஆனாலும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடியும் பிடிக்காது. நல்லா ஸ்லோவாக வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீஃபில் வந்து இறங்கும். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட பீஃப் வந்து நல்லா ரோஸ்டட் ஆகி இந்த கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான பீஃப் ஃப்ரை இல்லைனா பீஃப் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 அல்டிமேட்டாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் வந்து உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பி சேஃப் அண்ட் பபாய்.